ஸ்பைடர் கடிச்சா வீக்கம், ரத்த கசிவு, அதோடைய விஷம் உடம்புல தாக்கி சில சமயங்கள் மரணங்கள் கூட நிகழ்ந்திருக்கு. பட் அதுவே ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சா என்ன நடக்கும்? சக்திகள் கிடைக்குமா என்ன? திஸ் இஸ் அன்சைன்ட். சக்தி வாய்ந்த சிலந்திகள். சிலந்திகளில் பல விதங்கள் இருக்கு. சில சிலந்திகள் பார்க்கறதுக்கு சாதுவாக இருக்கும், பக்கத்தில் போனீங்கன்னா கடிச்சு விட்டுரும். அதுவே சில சிலந்திகள் பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாகவே இருக்கும், கிட்ட போனீங்கன்னா அதுவும் கடிக்க தான் செய்யும். இந்த மாதிரி கடிக்கக்கூடிய சிலந்திகள் இருக்கும் இடத்துல நீங்கள் ரேடியேஷனை பரப்பி விட்டுட்டு அதை ரேடியேஷனில் பாதிக்க வச்சு அதை கடிக்க விட்டிங்கன்னா அந்த ரேடியேஷன் சேர்ந்து அந்த ஸ்பைடர் சக்தியுமே உங்களுக்கு வருவான்னு நினைப்பீங்க. ரேடியேஷன் ஸ்பைடர் டிஎன்ஏவை உங்களுக்குள்ள செலுத்துமா? அதுக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்ம உலகத்தில் இப்போ கணக்கில் ஆக்சுவலாக ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்ஸ் மோஸ்ட்லி எங்கே கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதை மனிதர்களால் டெக்னிக்கலாக ரேடியேஷன் செலுத்தி உருவாக்க முடியாது. ரேடியேஷன் நிறைந்த இடத்துல பிறக்கக்கூடிய இந்த சிலந்திகள் சில சமயங்களில் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். முக்கியமாக செர்னோபில் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன், செர்னோபில் அணு உலை அழிந்த அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்பைடர்ஸ் ரேடியோ ஆக்டிவாக இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூகுஷிமா டைச்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த அணு உலையோட அழிவுக்கு அப்புறமும் அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய ரேடியேஷன் ஜோனுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைடர்ஸ் உடம்புல ஒரு வித்தியாசமான ரேடியேஷன் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பைடர்ஸ் சிலந்திகள் உடம்புல இருக்கதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த சிலந்திகள் அந்த ரேடியேஷனை தங்களுக்கு ஆயத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு குட்டி வெப்பன் போல. எப்படி? முதல்ல ரேடியேஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது ஒரு விதமான பாய்சனோ இல்லை ஒரு விதமான நோயோ கிடையாது. ரேடியேஷனுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். அதில் வந்து இந்த அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜியை வெளிப்படுத்தி ஸ்டேபிளாக பார்க்கும். இந்த அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜியை தான் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இந்த அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸை ரேடியோ ஐசோடோப்ஸ் இல்லைனா ரேடியோ நியூக்ளைட்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ரேடியோ ஐசோடோப்ஸ் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக இந்த செர்னோபில் அண்ட் ஃபியூகுஷிமாவில் காணப்படக்கூடிய அதிகபட்ச ஐசோடோப்ஸுங்கிறது சீசியம், ஸ்ட்ரோனியம், புளுட்டோனியம் ஐசோடோப்ஸ் தான். அண்ட் இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் அந்த ரேடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஜோனில் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஐசோடோப்ஸ் கம்ப்ளீட்டாக காலியாக வரதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகுமாங்க. ஸோ டெக்னிக்கலாக ஒரு அணுவில் அழிவுங்கிறது அதிகபட்ச ரேடியோ ஐசோடோப்ஸாக அதை சுற்றி வெளிப்படுத்தியிருக்கோம். அண்ட் இந்த ஐசோடோப்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷனை வெளிப்படுத்திருக்க அந்த காரணத்தினால இந்த மொத்தமாகவே சரியாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும். அண்ட் அந்த ரேடியேஷன் அதிகமாக இருக்க இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது உங்கள் உடலில் அணு சிதைவுகளையும் ஏற்படுத்துவாங்க. சரி, ஒரு ஸ்பைடரால் ரேடியோ ஆக்டிவாக மாற முடியுமா? எஸ், 2 வழிகள் இருக்கு. ஒன்று எக்ஸ்டர்னல் கண்டாமினேஷன். ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட்டோ இல்லை அந்த ஐசோடோப்ஸை டேரெக்டாக வந்து ஒரு ஸ்பைடரோட உடம்புல இறங்கும் போது அந்த டஸ்ட்லேருந்து வெளில வரக்கூடிய அந்த ரேடியேஷனுங்கிறது ஒரு ஸ்பைடர் உடலை பாதிக்கும். ரேடியோ ஆக்டிவ்லி அந்த ஸ்பைடர் உடலை அது சிதைவடையும் செய்யும். ஆனால் அந்த டஸ்ட்டையோ இல்லை அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பையும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியும் குறைய தான் செய்யும். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன்டர்னல் கண்டாமினேஷன். இது கொஞ்சம் வித்தியாசமானது. செர்னோபில், ஃபியூகுஷிமா மாதிரியான அந்த ரேடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஜோனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சின்ன சின்ன செடிகள், பறவைகள் அண்ட் குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பூச்சிகள் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி ரேடியேஷனால் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைடர் இப்படி ரேடியேஷனால் தாக்கப்படக்கூடிய இல்லை ரேடியேஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு பூச்சியவோ இல்லை இலையவோ சாப்பிடும் பட்சத்தில் அதோடைய உடலில் இந்த பூச்சிகள் வழியாக ரேடியேஷனுங்கிறது கடத்தப்படும். இன்டர்னல் பயோ அக்கமுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பைடர் ஒரு பிரிடேட்டர் தான். ஆந்த்ரோபாட்னு எடுக்கும்போது அந்த பூச்சி வகைகள் இல்லையே, ஸ்பைடர் தான் டாப் கிளாஸில் ஃபுட் செயினில் டாப்பில் இருக்கு. அண்ட் இந்த சிலந்திகள் சாப்பிடக்கூடிய அந்த பூச்சி கண்டாமினேட் சாயில், பிளான்ஸ், தண்ணியிலேருந்து அந்த ஒரு வித்தியாசமான ரேடியோ நியூக்ளியஸை தான் உடம்புல ஏற்றி இருந்துச்சுன்னா அது டேரெக்டாகவே இந்த ஸ்பைடர் உடம்புல போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைடர் டிஷ்யூலேயே மாற்றத்தை கொண்டு வருமா. அண்ட் ஸ்பைடரை டார்கெட் பண்ணி அதிகமான ரிசர்ச் நடக்கிறதுக்கான காரணமும் இதுதான். பிரிடேட்டரி ஆந்த்ரோபாடாக இருக்குது, அதோடைய அந்த ஃபுட் செயின்லேயே டாப்பில் இருக்க அந்த காரணத்தினால ரேடியேஷன் நிறைந்த அந்த ஏரியாக்குள்ள அதிகமான ரேடியோ ஆக்டிவிட்டி காணப்படுறது இந்த மாதிரி ஸ்பைடர் சிலந்திகள் கிட்ட தானாங்க. அதனாலேயே சிலந்திகளை பயோ இண்டிகேட்டர்ஸுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. சிலந்திகளை வச்சு ரேடியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறதையுமே நம்மளால வந்து பார்த்தோன்னா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். சிலந்திகள் ஒரு பயோ இண்டிகேட்டர்ஸாக இருக்குது. 2011 அப்போ ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் கூடவே சேர்ந்து வந்த அந்த சுனாமியும் ஃபியூகுஷிமா டைச்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக சிதைச்சது. அதிகமான ரேடியோ ஐசோடோப்ஸ் லைக் சீசியம் 134 அண்ட் சீசியம் 137 வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டில் வெளியிடப்பட்டது. அந்த மொத்த இடத்துலையுமே அதிகமாக ரேடியேஷன் தாக்கப்பட்டிருக்கு. அங்கே உடனே போய் ரீச் ஆன ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் எப்படி இயற்கை கூட கலக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே தான் ஜோரோ ஸ்பைடர், அதாவது அதோடைய சயின்டிஃபிக் டேர்ம் நெஃபிலா கிளவாட்டா அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஸ்பைடரை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஜப்பானில் ரொம்பவே காமனான ஒரு ஸ்பைடர் தான். அந்த ஸ்பைடரை கலெக்ட் பண்ணி அது உடலில் மாற்றங்கள் தெரியுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது உடலில் அதிகமான சீசியம் 134 இருக்கதான் நோட் பண்ணுறாங்க. ஸோ வெளியிடப்பட்ட அந்த ரேடியோ ஐசோடோப் ஒரு வகையில் இந்த ஸ்பைடரை பாதிச்சிருக்கு. அண்ட் ஆப்வியஸாக எந்த அளவுக்கு அந்த கண்டாமினேட் ஏரியாஸுக்கு பக்கத்தில் இந்த ஸ்பைடர்ஸ் போதும் அந்த அளவுக்கு அதோடைய உடம்புலையுமே அதிகமான ரேடியோ ஆக்டிவிட்டியும் இருக்க தான் செய்யுது. ரொம்பவே முக்கியமாக அதுக்குள்ளே ரேடியோ ஆக்டிவ் சில்வர் இருக்கதான் நோட் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்க ஏரியாவை காட்டிலும் ரேடியாக்டிவ் சில்வர் 110 இந்த ஸ்பைடர் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் லைக் 90 டைம்ஸ் 90 மடங்கு அதிகமாக சுற்றி இருக்க அந்த ஏரியாவை காட்டிலும் இந்த ரேடியாக்டிவ் சில்வர் இது உடம்புல இருந்திருக்கு. பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்களே, தொடர்ந்து சாப்பிட அதோடைய இந்த சாப்பாட்டு தேவைக்கிலேருந்து வரக்கூடிய இந்த ரேடியாக்டிவ்னஸை இந்த ஸ்பைடர் தனக்குள்ளேயே சேகரித்து வச்சிருக்கு. ஸ்பைடர்ஸ்க்கு ஆப்வியஸாக இந்த சில்வருங்கிறது அதோடைய நியூட்ரியன்ஸ், அதாவது தன்னுடைய சத்துக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அதோடைய டிஷ்யூவில் இது சாப்பிட்ற அந்த மற்ற இன்செக்ட்ஸ் உடம்புல இருந்து கண்டினியூ ஆகி தொடர்ந்து பில்டப் ஆகிட்டே இருந்திருக்குங்க. ஸ்பைடர் உடம்புல மட்டும்தான் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கான்னு சொல்லி தொடர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 35 வித்தியாசமான மிருகங்கள், பூச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதில் ரிசர்ச் நடத்தப்பட்டிருக்கேன். பூச்சிகள்னு எடுத்து பார்க்கும்போது அல்ல ஸ்பைடர் உடம்புல தான் இந்த அளவுக்கு அதிகப்படியான சில்வர் ரேடியாக்டிவ்னஸே காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஸ்பைடர் பர்ஸ்வப் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க, ஆக்டிபஸ் கார்சி. அண்ட் அது உடலில் இருக்கக்கூடிய அந்த ரேடியாக்டிவ் சில்வருங்கிறோட ஹாஃப் லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் 110 விட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரேடியாக்டிவ் சில்வர் இருக்குல்ல 110 அதை இந்த ஸ்பைடர்ஸ் தங்களுடைய வளர்ச்சிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கமாக இருக்கக்கூடிய ஆஃப் லைஃபை விட இந்த ரேடியாக்டிவ் சில்வர் யூஸ் பண்ணி தன்னுடைய மோல்டிங் ஸ்டேஜாக இருக்கட்டும், அதோடைய பயாலஜிக்கல் தேவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப்ங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ வழக்கமாக இப்படி ஒரு மாற்றத்தை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இந்த ஸ்பைடர் இந்த மாற்றத்தை காமிக்கிறது மூலிமா ஹாஃப் லைஃப்லேயே டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இப்படி சிதறடிக்கப்படக்கூடிய இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் மோஸ்ட்லி கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கணும். ஆனால் இந்த வகையான சிலந்திகள் பைன்ட்ரி மாதிரியான உயரமான இடத்துல தான் தன்னுடைய அந்த வலைகள் அமைக்கும். அங்கே பறந்து வரக்கூடிய பூச்சிகளை பிடிச்சிட்டு தான் இதோடைய வேலை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைடரும் இதே மாதிரியான இந்த ரேடியோ சீசியம், அதாவது சீசியமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த வகையில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் மேல் நோக்கி போகுதுங்கிறதுமே இது தெளிவாக காட்டுதுங்க. அப்படியே நம்ம செர்னோபில் கேஸ் கிட்ட வரும், செர்னோபில் ஸ்பைடர்ஸ். ஸோ 1986 ஒரு மிகப்பெரிய கேட்டஸ்ட்ராபிக் ரியாக்டர் எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக இந்த செர்னோபிலோட மொத்த ரேடியோ ஐசோடோப்ஸ் பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்படுது. சீசியம், ஸ்ட்ரானியம் அண்ட் ப்ளூட்டோனியம் ஐசோடோப்ஸ் அது சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையே கம்ப்ளீட்டாக பாதிக்குது. உடனே அந்த பாதிப்பு நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள், பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. நேச்சர், இயற்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செர்னோபில் எக்ஸ்ப்ளோஷனை ஹீல் பண்ண பார்க்குது, சரி பண்ண பார்க்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்கின மனிதர்களை தவிர்த்து. ஃபியூகுஷிமா அளவுக்கு அதிகமான ஸ்பைடர் எண்ணிக்கை இல்லைனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர்ஸுமே இதே மாதிரியான இந்த ரேடியோ ஐசோடோப்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட ஒரு வித்தியாசமான மியூட்டேஷனுங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃபியூகுஷிமாலுமே சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. பட் செர்னோபில் ஸ்பைடர்ஸோட அந்த வலைப்பின்ற அந்த தன்மைங்கிறதே கம்ப்ளீட்டாக மாறுபட்டிருக்காங்க. அதோடைய ஹேபிட்டல் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸுங்கிறது ஏற்பட்டிருக்கேன். சில இடங்களில் அந்த ஸ்பைடர்ஸ் கன்ஃபியூஸ்டாகவும் நடந்திருக்கான். வழக்கமாக அந்த ஏரியாவில் இருந்ததோட ஸ்பைடரோட அந்த சைஸுங்கிறது குட்டியாகி இருக்கு. ரேடியேஷன் அந்த ஸ்பைடரோட செல்ல அதிகமான டேமேஜ் பண்ணியிருக்கு. மசில்ஸ் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் நான் யூஸ் பண்ணுங்க. அதோடைய எனர்ஜி லெவல்லையுமே ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. அதோடைய எஃபிஷியன்சியுமே கம்மியாக இருக்குங்க. அது ரொம்ப ஸ்லோவாக, லேசியாக நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ டக்குன்னு அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அதோடைய வலையில் விழுந்து அந்த பூச்சியை கூட அதை நோட் பண்ணாமல் இருந்திருக்கு. ஸோ ரேடியேஷன் டெக்னிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பைடரை கொண்டுட்டு தாங்க இருந்திருக்கு. மனிதர்களுமே ஓவர் டோஸ் ஆஃப் அந்த ரேடியேஷன் இதே மாதிரி ஒரு எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணும். அதுதான் ஸ்பைடர் கிட்டமே நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடரை செர்னோபில் மியூட்டன் ஸ்பைடருங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. செர்னோபில் ஸ்பைடர்ஸுங்கிறதே டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்குங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி ரேடியேஷனால் பாதிக்கப்பட்ட அந்த ஸ்பைடர் வெள்ளையாக இருந்திருக்கு, பேய் போன்ற வெள்ளை நிறத்தில் இருந்திருக்குங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. பட் அப்படிப்பட்ட ஸ்பைடர் எங்கேயுமே பெருசாக நோட் பண்ணது கிடையாது. இப்படி ரேடியேஷனால் பாதிக்கப்படக்கூடிய இந்த ஸ்பைடர் க்ளோ ஆகுமா, மிளிருமான்னு சொல்லி ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். ஆக்சுவலாக ரேடியாக்டிவிட்டியே இன்விசிபிளான ஒரு எனர்ஜி தான். ஸோ அது வந்து க்ளோ ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. சீசியம் 137 விசிபிள் கிரீன் லைட் ரேடியோ மாதிரி ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தாது. அதே மாதிரி காமா ரேடியேஷனால் ஒரு ஸ்பைடர் பாதிக்கப்பட்டிருந்தா நமக்கு நார்மல் கண்கள்லேயே காமா ரேடியேஷனால் பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஸ்பைடர் க்ளோ ஆகிறதுமே நோட் பண்ண முடியாது. ரேடியேஷன் நார்மலாகவே அந்த ஸ்பைடர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு தாங்க இருக்கும். அதோடைய சிங்கிள் ஸ்டாண்ட், டபுள் ஸ்டாண்ட், ஹீலிக்ஸ் அண்ட் குரோமோசோம்லேயுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேமேஜை கொண்டு வரும். டிஎன்ஏ வரைக்குமே அந்த ரேடியேஷன் டேமேஜஸை கொண்டு போக தான் செய்யும். இந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் பண்ணப்பட்ட இல்லை டிஎன்ஏ மாற்றி எழுதப்பட்ட அந்த ஸ்பைடரோட அந்த குழந்தைகள் சில வித்தியாசமான மியூட்டேஷனோட பிறக்கும். அதாவது ஒரு கை இல்லாமல், கலர் வித்தியாசமாக, அதோடைய அந்த சொந்த விஷயங்களை பற்றி தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆஃப்ஸ்பிரிங்ஸ் தான் இந்த மாதிரி ரேடியாக்டிவ் ஸ்பைடருங்கிறது உருவாக்க செய்யும். அது உடம்புல ரேடியாக்டிவ் எலிமெண்ட்டுங்கிறது அதிகமாலாம் இருக்காது, ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். பட் அது போதுமானது ஸ்பைடரோட டிஎன்ஏவே மாற்றி எழுதுறதுக்கு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பைடரால் ஆக்சுவலாக அந்த ரேடியேஷன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை தானே அட்டாக் பண்ணிக்க முடியுமாங்க. அதோடைய இந்த டிஎன்ஏ ரிப்பேர் எபிலிட்டிங்கிறது மற்ற அந்த இன்செக்ட்ஸ், பூச்சிகளை காட்டிலும் கொஞ்சம் பெட்டராகவே அமைஞ்சிருக்கான். பூச்சிகள் மத்தியில் ஸ்பைடர் கிட்ட கொஞ்சம் அந்த ரேடியேஷன் டாலரன்ஸுங்கிறது லைட்டாக, ரொம்ப ஸ்லைட்டாக ஹையராக இருக்க மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் அந்த ஸ்பைடரை இந்த மாதிரி ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இவால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுதான். ஸோ டெக்னிக்கலி அந்த ஸ்பைடர் அங்கே வாழ்கிறதுக்கு
அடாப்ட் ஆகிட்டு இருக்குங்க. இதனாலேயே தொடர்ந்து இந்த ஸ்பைடர்ஸ் பற்றின இந்த ரிசர்ச்ங்கிறதும் தீவிரமானது இருக்கு. ஏன்னா அகெயின் அந்த ரேடியேஷனை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இதோடைய இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்ஸுங்கிறது பெட்டராக இருந்திருக்கு. மனிதர்களோட அது என்ன பெட்டராக இருக்கு அந்த காரணத்தினால அதை மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமான்னு சொல்லி அதை பற்றின ரிசர்ச்ங்கிறது ஸ்ட்ராங்காக நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ரேடியோ ஆக்டிவ் பயோ இண்டிகேட்டர்ஸாக இப்போ வரைக்குமே அந்த ஸ்பைடர்ஸ் இருக்க தான் செய்யுது. சரி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அது உடலில் டிஎன்ஏ வரைக்கும் போயிருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர்ஸ் மனிதர்களை கடிச்சா அவங்க உடம்புலையுமே அந்த ரேடியோ ஆக்டிவ் எபிலிட்டி மாறுமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் வந்து நம்மளுக்கு கடிக்கும் போது அதோடைய பற்களால் தானே கிடைக்குது. பற்கள் இருக்கக்கூடிய அந்த வெனம் அதோடைய இந்த விஷயத்தில் இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அது நம்ம உடத்தில் ஒரு சொற்பமான அளவு கடத்தப்படலாம். ஸோ டெக்னிக்கலி இது கடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் சிலந்துகளே குட்டியாக இருக்கும். அது உடலில் இருக்கக்கூடிய இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ரொம்பவே மனிதர்களாலே ஈஸியாக தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சொற்பமான அளவு தாங்க இருக்கும். எந்த ஸ்பைடர் கிடைக்குதோ அதை பொறுத்து இந்த எஃபெக்ட்டுங்கிறது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் ஸ்பைடர் கிடைக்குதுன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய பெயின், இச்சிங், அந்த மசில் கிராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கக்கூடியது தான். பட் அதுவே சப்போஸ் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக அந்த ரேடியேஷனோட சேர்த்து கிடைக்கும் பட்சத்தில் அது என்ன வகையான ரேடியேஷனுங்கிறத பொறுத்து நம்ம உடல் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணும். பட் அந்த ரியாக்ஷன் நீங்கள் நோட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைச்சா உங்கள் உடலில் பெருசாக மாற்றம் ஏற்படாது. அப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி பவர்ஸ் கிடைக்காதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக அந்த ஸ்பைடர்ஸாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் இவங்களுடைய அந்த மூலக்கூறு டிஎன்ஏங்கிறதே பல லட்ச கோடி வருஷங்கள்ல மிக பெருசா மாற்றப்பட்டிருக்குங்க. இப்ப சிம்பிளா எல்லாருமே மனிதர்கள் தானே. ரத்தமே ஒரு மனிதர்லேருந்து இன்னொரு மனித உடம்புல கலக்காத அந்த சமயத்தில் ஒரு ஸ்பைடர் டிஎன்ஏ ஹியூமன் டிஎன்ஏவை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்க. ரேடியேஷனுங்கிறது டிஎன்ஏவை மாற்றும். ஆனால் அப்படி மாற்றப்பட்ட டிஎன்ஏ மனித டிஎன்ஏடலாம் மிக்ஸ் ஆகாது. அந்த ரேடியேஷன் சப்போஸ் உங்கள் உடம்புல வந்துச்சுன்னா அது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை சிதைக்க செய்யலாம். ஸோ சப்போஸ் இந்த ரேடியேட்டிவ் ஸ்பைடர் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த குட்டி மைக்ரோடோஸ் ஆஃப் அந்த ரேடியேஷனுங்கிறது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நார்மல் டிஎன்ஏ ஸ்டாண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கவும் செய்யலாம். இன்க்ரீஸ் கேன்சர் ரிஸ்க் வரலாம், செல் டேமேஜ், டிஷ்யூ இன்ஜுரி, வயசாகிற அந்த ஏஜிங் எஃபெக்ட் வரலாம், ரேடியேஷன் சிக்னஸ் அதிகமாகலாம், இம்யூன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகலாம், ஆர்கன் டேமேஜே நடக்கலாங்க, உடல் உறுப்புகளே சிதைவடையலாம் சொல்லப்படுது. ஸோ ரேடியேஷன் டிஎன்ஏவை சிதைக்கும் போது அது கூடவே சேர்ந்து டிஎன்ஏவை தாங்கிட்டு இருக்க மனித உடலுமே சிதைக்க தான் செய்யும். இது பத்தாத குறைக்கு ரேடியேஷனோட சேர்ந்து அந்த ஸ்பைடரோட அந்த விஷமும் நம்ம உடம்புல போச்சுன்னா அது நர்வ் சிக்னல்ஸே மாற்றி அமைச்சிடும். ஸோ பெயின் அதிகமாகும், கை கால்கள் பேரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மசில் கன்ட்ராக்ஷன் ஒழுங்காக இருக்காது, ரத்த கசிவு ஏற்படுத்தலாம், சாதா பிரச்சனை டபுள் பிரச்சனையாக வரும். அது உங்கள் உடலை சிதைவடைய செய்யுமே தவிர்த்து உங்களுக்கு கையிலேருந்து வெப்பு வர மாதிரி சூப்பர் பவர்ஸ் எதுவுமே கொடுக்காது. சிம்பிளி ரேடியேட்டிவ் ஸ்பைடர் கிடைக்கிறது மூலிமா உங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் எதுவுமே கிடைக்காது. மூட்டை முச்செல்லாம் கட்டிட்டு செர்னோபில் போகிறேன், ஃபிகிச்சிமா போகிறேன்னு சொல்லிலாம் கிளம்பிடாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைடர்ஸ் உங்களுக்கு கிடைச்சா வலிக்கும். அதை தாண்டி கையில் பூட்டெலாம் அவங்களால பறக்க முடியாது. கேன்சர் வரதுக்கான அந்த ரிஸ்க் தான் அதிகமாகும். ஸோ பார்த்துறதுக்காங்க, பி கேர்ஃபுல். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.